Welcome back to our channel Kritika Energy Essence. இந்த வீடியோவில் as usual நம்ம மார்னிங் மோட்டிவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம மைண்டை எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்றதுல நிறைய தியரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரி நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் NLP அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நிறைய சைக்கலாஜிஸ்ட்கள் வரைக்கும் நம்ம சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ்லையும் சரி சைக்கலாஜிஸ்ட் வரைக்கும் நமக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு தெரப்பியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறது ஒரு சின்ன சிங்கிள் தியரி தான். அதை நம்ம எப்படி ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தான். ஸோ அதில் மெயின் பாயிண்டாக நம்ம சொல்லப்படுறது வந்து ரேப்போ பில்டிங் சென்சரி அவேர்னஸ் அவுட்கம் திங்கிங் பிஹேவியரல் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல என்ன மெயின் தீம் அப்படின்னா யூசிங் அ கரெக்ட் லாங்குவேஜ் டு ஃபிக்ஸ் அவர் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டோ சஜஷன் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஆட்டோ சஜஷன் மூலம் நம்ம கிட்ட நம்மளோட பாசிட்டிவ் வெர்பல் கான்வர்சேஷன் நம்ம கிட்ட நம்மளே நடத்துற அந்த பாசிட்டிவ் வெர்பல் கான்வர்சேஷன் மூலமா நம்ம எப்படி நம்மளோட மைண்டை சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரேப்போ பில்டிங். ரேப்போ பில்டிங்னா படிக்கிறதுக்கும் நமக்குள்ள ரேப்போ இருக்கணும். ஷோ நம்ம கஷ்டப்பட்டு இதை படிச்சு முடிக்கணுமே அப்படின்னு நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் இதை படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதோட ஸ்டார்ட் பண்ணும்போது ரேப்போ பில்டிங் ரேப்போ ஃபார்ம் பண்ணிக்கிறது. எனக்கு அவரோட குட் ரேப்போ இருக்குன்னு சொல்ற மாதிரி படிப்போட நமக்கு ஒரு குட் ரேப்போ ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா சென்சரி அவேர்னஸ். ஸோ இதே சென்சரி அவேர்னஸ் தான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ன்ற தியரி மூலமா இன்னொரு வீடியோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கோம், வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் சென்சரி அவேர்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா சென்ஸையும் நம்மளோட படிப்போட காரிலேட் பண்றது. ஸோ தேர்ட் பார்த்தோம்னா அவுட்கம் திங்கிங் விளைவுகளை சிந்தித்தல் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபெய்த் விசுவலைசேஷனும் இந்த அவுட்கம் திங்கிங்கும் ரொம்ப காரிலேட் ஆகும். என்ன காரிலேட் ஆகும்னா நமக்கு இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், வாட் வி ஹாவ் காட், நம்ம என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபெய்த் விசுவலைசேஷன் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அடுத்து பிஹேவியரல் ஃபிளெக்சிபிலிட்டி. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு உங்களுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும். ஸோ மார்னிங் ரொட்டீனா இருக்கட்டும், மார்னிங் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், ஈவினிங் இருக்கட்டும், நான் இந்த டைமுக்கு பெட்டுக்கு போயிடுவேன், இல்லை இந்த டைம்ல தான் எந்திரிப்பேன், இல்ல இந்த இவ்வளவு நேரம் தான் படிப்பேன் அப்படிங்கிற அந்த பிஹேவியரை நமக்கு தெரிந்த மாதிரி நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும். அதை முடிக்கிற வரைக்கும் அதை முடிக்கிறதுக்கு என்ன மாதிரி பிஹேவியர் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது பிஹேவியர் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ ரேப்போ பில்டிங், சென்சரி அவேர்னஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்கம் திங்கிங், பிஹேவியர் ஃபிளெக்சிபிலிட்டி. இது நாளையும் நம்மளோட ரொட்டீன் லைஃபுக்குள்ள கரெக்டா இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் த சக்சஸ்ஃபுல் வின்னர். இதுல எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.